ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 210வது நாமா திருப்பெயர் வேத்ரஹஸ்தாய நமஹா. பிரம்பு பிடித்த கையோனுக்கு நமஸ்காரம். வேத்ர பிரம்பு பிடித்த, ஹஸ்த கையை உடையவன். இதே ரொம்ப விசேஷமான நாமா. ஏன்னா பகவானுடைய சாஸ்தாவினுடையதான முக்கியமான ரூபங்களாக இந்த பெரம்பே சொல்லப்படுறது. இது ஆயுதத்துக்கு ஆயுதம், சுவாமியினுடைய ரூபத்துக்கு ரூபம். வேத்திரன்னா பெரம்பு, சாட்டை, செங்கோல், செண்டு, அப்புறம் துலாக்கோல் அப்படின்னு நிறைய அர்த்தம் இருக்குது. துலாக்கோல் போல நடுநிலைமை தவறாது நீதி வழங்குபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த உலகத்தையே செங்கோலை வைத்துக்கொண்டு ஆளுபவன். ஏன்னா சாஸ்தாங்கிற பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால. பஞ்சசாஜகாரி புத்திர வேத்ரஹஸ்த பாகிமாம்னு பூதநாத உபாக்கியானம் 7வது அத்தியாயம் சொல்கிறது. மன்மதனை எரித்தவன் புத்திரன், கையில் பிரம்பேந்தியவன் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கும் சாஸ்தா பிரீத்திகளில் விசேஷமான ஆயுதங்களாக ஸ்தானத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய ஸ்தானிகர்களுக்கு ஆதேசத்தில் பெரம் முக்கியமாக கொடுக்கப்படுற வழக்கம். செல்லப்பிள்ளைக்கும் சரி, சுவாமிக்கும் சரி. இதையே ரொம்ப விசேஷமாக வாச்சாதீதம் வரகுணநிதிம் வேத்ரஹஸ்தம் விசித்திரம் அப்படிங்கிறதான பூதநாத விம்சதி 14வது ஸ்லோகமானது சொல்கிறது. பொதுவாக சன்னியாசிகள் கையில் இந்த தண்டம்ங்கிறது இருக்கும். பகவானும் சன்னியாசிகள், யோகிகள் எல்லாருக்கும் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனால இந்த பெரம்பானது பகவான் கையில் எப்பவும் இருக்குது. அந்த பெரம்பு பகவானுடைய ரூபமே. பழமல குருசுவாமிகள் எல்லாரும் ரொம்ப விசேஷமாக அவரவர்கள் குருநாதருடைய உத்தரவுப்படி பெரம்பை அவர்களுக்கு எந்த சமயத்தில் தரணும்னு அவர்களுக்கு தோன்றதோ அந்த சமயத்தில் தருவர்கள். அந்த பெரம்பு இந்த லட்சணங்களோடு இருக்கணும்னு கணக்கெல்லாம் இருக்குது. அந்த பெரம்பில் ஆவாகனம், பூஜை இதெல்லாம் உண்டு. அந்த பெரம்பை பத்திரமாக காலங்காலமாக பூஜையில் வைத்து கொண்டிருக்கிறதுங்கிறது சம்பிரதாயம். பகவானுக்கு வேத்ரஹஸ்தாய நமஹான்னே நாமாக்கள்லாம் இருக்குது. காஞ்சி புராணத்தில் செங்கோல கையில் உடையவர்ங்கிறதுக்கு அர்த்தமாகவும் உருப்புகழ் சாத்தன் ஊங்குவர்க்கு தோன்றினான் நிருமுறை உலகெல்லாம் நிறுத்தும் கோலினான். நிறுத்தும் கோல்னா துலாக்கோல், அதில் சொல்கிறதாக இருக்குது. அதே பிரகாரம் கிருபா கட்டாட்ச வீக்ஷணம் வேத்ரபூஷணம் ஹரீஷபாக்ய சம்பவம் பஜேன்னு சாஸ்தா பஞ்சகமானது வேத்ரபூஷணம்னு பிரம்ப ஏந்திய கையுள்ளவர்னு சொல்கிறது. சாஸ்தா வரவு பாட்டில் கையில் வெள்ளிப்பிரம்பும் கனகமாமணிகளும் மெய்யிலணிந்த திருமேனி ஒளிவிளங்க ஐயன் வரவு கண்ட அவனில் உள்ளவர்கள் கைதொழுபவருக்கு கலி தீர்த்திடும் சாஸ்திரையன் அப்படின்னு கொண்டு போய் சொல்கிறதாகவும் அமையிறது. வேதாரண்யத்துக்கிட்டக்க காடந்தேந்திங்கிறதான சாஸ்து விசேஷமான ஸ்தானம், பரபிரம்மஸ்தானம்னு சொல்லப்படுறது. அங்கே பூர்ணா புஷ்கலா சமேதராக விட்டிருக்கும் ஸ்ரீ ஆதீன மழையார் அப்படிங்கிற மகாசாஸ்தாவினுடைய ஆயுதம் காலபயங்கரத்தை உண்டு பண்ணக்கூடிய சாட்டை. அவர் காலிகேயன்கிறதான அரக்கனை சாட்டையை ஏவி அழித்தார்னு காடந்தேத்தி புராணம் சொல்கிறது. காலிகேய விநாசனாய நமகான்னு நாமாவும் இருக்குது. இந்த திருப்பெயர் துலாராசியை சூச்சிக்கிறதாகவும் குறிப்பிடுறதாகவும் அமையிறது. அதனாலே விசேஷமான இந்த பெரம்புக்கு இருக்கக்கூடிய மகிமை அனுபவத்தில் தான் பார்க்கலாம். இன்றைக்கும் சபரிமலையில் கடைசியில் மாத பூஜைகள்லாம் ஆகி நடசாத்திர அன்னைக்கு பகவான் மேலே விசேஷமாக விபூதி எல்லாத்தையும் சார்த்தி ருத்ராட்ச மாலையை சார்த்தி பகவானுடைய திருக்கைகளில் இந்த பெரம்பவும் சாத்துறது வழக்கத்தில் இருக்குது. நிறைய சாஸ்தா கோவில்களில் பகவான் பெரம்பு அவசியம் ஒரு கூடவே இருக்கும். அதனால் இந்த பெரம்பு அவருடைய ரூபமே. முதல்ல அந்த வனத்தில் வசிக்கிறவர்னு சொல்லப்பட்டது. இப்போ அந்த பெரம்பையே கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான விசேஷ நாம பகவானுக்கே பொருந்துறது. அதனால் ஒரு விஷயத்தை ரட்சிக்கணும், அதே நேரத்துக்கு சிக்ஷிக்கணும், இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி சொன்னால் அவர்கள் கையில் இந்த பெரம்பு இருக்கிறத பார்க்கலாம். வாத்தியார்கிட்டக்கா அப்போல்லாம் அந்த காலத்தில் உண்டு. ஆனால் பகவான் ஆச்சாரியர்களுக்கு பாடம் சொல்லி தருபவர்களுக்கு கண்டிப்போடு நடத்துபவர்களுக்கு எதுக்கு நம்ம சௌக்கியத்துக்காக
இப்படி பண்ணுறவர்களுக்கெல்லாம் முதல்வன்கிற காரணத்தினாலே அவர் இந்த பெரம்பை கையில் எப்பயும் வச்சுட்டு இருக்காருனும், பெரம்பு விசேஷமான ஞானஸ்வரூபமாக சொல்லப்பட்டதுனாலையும் பகவானுடைய கையில் எப்பயும் விளங்குறது. அதை இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.